தமிழக அரசியல் களம் சூடுபிடிக்க துவங்கியிருக்கும் தமிழக முன்னாள் அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் நம்மோடு இணைகிறார். அவரிடமே சில அரசியல் சார்ந்த கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். பாஜகவின் புதிய தலைவர், மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி, இது வரும் தேர்தலில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாமா? முதல்ல இது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த போகிறதில்ல, அது முதல்ல ஒன்று. ரெண்டாவது, தலைவரை பொறுத்தவரையில் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி அதிமுக தொண்டர்களை குறிவைத்து பாஜக தலைவரை நியமிச்சிருக்கு. ஏன்னா 10 ஆண்டு காலம் சீனியாரிட்டி வேணும்னு சொன்னாங்க. பிறகு அது கூட காணல. இவர் அதிமுகவில் இருந்தவர், அதிமுக தொண்டர்கள் தொடர்புடையவர். அதிமுக தொண்டர்களை குறிவைத்து தான் இவரை போட்டிருக்கு என்பது இதில் தெளிவாக தெரியுது. ஏன்னா இது ஆபத்தில் இருக்கிறது அதிமுக தான், வேறு இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. தேர்தல் இது எந்த இம்பேக்டையும் கொண்டு வரல. இது எனக்கு தெரிஞ்சு தேர்தலை குறி வச்ச கூட்டணி இல்லை. ஏன்னா பிஜேபிக்கும் தெரியும், ஏடிஎம்கேக்கும் தெரியும் இந்த கூட்டணியால் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க முடியாதுல்ல. ஆனால் இது அதிமுக தொண்டர்களை குறிவைத்து பாஜக நயினார் நியமித்திருக்கிறது என்றே நான் கருதுகிறேன். ஓகே. குளத்தில் வட்ட இலையுடன் தான் தாமரை மலரும், அந்த தமிழகத்தில் இரட்டை இலையுடன் மலரும் அப்படின்னு சொல்லி தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு பதிவை போட்டிருக்காங்களே. தாமரை பூ மலரணுன்னா அதுக்கு வேறு கிளை இருக்கணும். தமிழ்நாட்டில் அதுக்கு வேறு இல்லை, அந்த கிழங்கு இல்லை. வேறும் கிழங்கு இருந்தால் தான் தாமரை மலர முடியும். அதில் தமிழ்நாட்டில் இதுக்கு வேறும் இல்லை, கிழங்கும் இல்லை. அதில் இங்கே தாமரை பூவாக தானே வரவாக்கான வாய்ப்பே இல்லை. அது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. இந்த கூட்டணியை பொறுத்தவரை அவங்க ஏற்கனவே ட்ரை பண்ணி தோற்று போன கூட்டணி தான். அது திரும்ப வருவதற்கான வாய்ப்பு இல்லை. அதில் இப்போது டீலிமிட்டேஷன் பிரச்சனை, இந்தி திணிப்பு போன்ற விஷயங்கள், நீட்டுக்கான பிரச்சனை, நம்மளை நிதியில் முற்றிலுமாக அவர்கள் வஞ்சிக்கக்கூடிய சூழல் அதில் நடப்பில் இல்லை. இப்போ வரும் 2026 துணை முதல்வரை ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு செல்வ பெருந்தகை, காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகையின் பிறந்த நாளில் ஒரு போஸ்டர் என்பது ஒட்டப்பட்டிருக்கிறது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த போஸ்டர் கலாச்சாரத்தை? இப்போ எனக்கு கரெக்டாக என்னென்னு தெரியாது, ஆனால் ஆசை இருக்கலாம், பேராசை இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த கேள்வியை இப்போ இங்கேயும் எழல, எந்த கட்சியும் எடுப்பதில்லை. இது சம்பந்தமான விஷயங்களை நம்முடைய மாண்பு முதல்வர்கள் முடிவு செய்வார்கள், நம்ம அதில் சொல்ல கொண்டுமே இல்லை. ஓகே. இப்போ அதிமுகவும் பாஜகவும் மீண்டும் இணைஞ்சிருக்காங்க. இந்த நேரத்தில் கடுமையான விமர்சனங்கள் தமிழகத்திலிருந்து முன்வைக்கப்படுகிறது. இதனால் விமர்சனங்கள் எழுந்தால் திமுகவுக்கு எதிராக அதிமுகவினர் போராடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? இப்போ சும்மா தான் இருக்காரா? திமுக எதிராக போராடலையா? திமுகவை ஒரு எதிரியாக பார்க்கக்கூடிய கட்சி அதிமுக. அப்போ அவங்க போராட தான் செய்வாங்க. ஆனால் இது ஒரு சிறுபிள்ளைத்தனமான ஒன்று. இந்த பாஜக அதிமுக கூட்டணி என்பது எல்லோராலும் விமர்சிக்கப்படுகின்ற ஒரு கூட்டணி. ஏன்னா சிறுபான்மை மக்களுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வருகின்ற நேரத்தில், பல்வேறு ஒடுக்குமுறைகளை கொண்டு வருகின்ற நேரத்தில், தமிழ்நாட்டிற்கு நிதி தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற நேரத்தில், இந்தியை திணிக்கின்ற நேரத்தில், இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அதிமுக ஏன் அவர்களோடு கூட்டணி வைத்திருக்கிறாங்க என்ற கேள்வியும் விமர்சனமும் எல்லோரும் வைக்கக்கூடிய ஒன்று தான். இது அவருடைய பேச்சு சிறுபிள்ளைத்தனமானது. நியூஸ் 7 தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்குமார்.